Hello everyone, welcome to 100 Learning Together. So students, half-yearly exams எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நல்லா பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து படிக்காம விட்டுருப்பீங்க. ஸோ கவலையே வேண்டாம். We have started ஒரு ஸ்டடி சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பயாலஜி பொறுத்தவரைக்கும் 22 சாப்டர்ஸ் இருக்கா. ஸோ ஒரு 20 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணி டெய்லி 1 hour படிச்சாலே போதும். கண்டிப்பா இப்போ படிக்க ஆரம்பிச்சா கூட 60+ ஸ்கோர் பண்ணிடலாம் பயாலஜியில். ஸோ டோன்ட் வெரி கைஸ், நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ ஸ்டார்ட் ஸ்டடிங். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ பாட்னியோட 5th சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்காக என்ன இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் சப் டாபிக்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது வரலும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ 1 mark கொஸ்டின்ஸ் லைக் புக் பேக் 1 marks இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டேக் யூர் நோட் புக் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடி. ஸோ கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா என்ன? ஸோ பேசிக்காக அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, பிளான்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து என்விரான்மெண்ட்டில் நேச்சுரல் கண்டிஷன்ஸில் அது க்ரோ ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா அதையவே வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு லைக் நியூட்ரிஷன் எல்லாம் கொடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ண போகிறோம். எங்கே க்ரோ பண்ண போகிறோம்? இந்த லெபார்டரி. ஸோ லேப்ஸில், அதாவது டெஸ்ட் டியூப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் டியூப்ஸில் நம்ம பிளான்ட்ஸை க்ரோ பண்ண போகிறோம். அதை தான் we call it as plant tissue culture. So you can also call it as micro propagation. So ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். It is basically growing plant protoplast cells. So protoplast னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். And also ஏதோ ஒரு cells இல்ல tissues or organs away from their natural or நார்மல் என்விரான்மெண்ட் அண்டர் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு என்னென்னு புரிஞ்சிச்சா? ஏதோ ஒரு செல், ஒரு நார்மல் பிளான்ட் இருக்குது, அதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு பார்ட் இருந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் லீஃபாக இருக்கலாம், இல்லை ஸ்டெம்மாக இருக்கலாம், இல்லை ரூட்டாக இருக்கலாம், அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் செல் இல்லை டிஷ்யூவை எடுத்து அதுலேருந்தே நம்ம ஒரு ஹோல் பிளான்ட்டையே ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அதை தான் வி கால் இட் அஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ அது எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் தேவைப்படுது, அது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளியராக பார்த்துடலாம். ஸோ டெஃபினேஷன் ப்ராப்பராக புரிஞ்சிச்சா? அண்ட் இன் வைட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன் வைட்ரோ அப்படின்னா என்னது? இந்த லெபார்டரி, இந்த லெபார்டரி, தட் இஸ் இந்த லேப்ஸ், டெஸ்ட் டியூப்ஸ்லாம் க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இதோடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். டிஸ்கஸ், அதாவது எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க? ஸோ ஆகஸ்ட் 2021 கேட்டிருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ 5 mark கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் பார்ப்போமா? ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன், டோட்டிபொட்டன்சி. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, டோட்டிபொட்டன்சினா என்ன, ப்ளூரிபொட்டன்சினா என்னன்னு. ஸோ அந்த டோட்டிபொட்டன்சினா என்னன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செல் இருக்குது, அந்த செல்லேருந்தே ஹோல் பிளான்ட்டை டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை தான் we call it as டோட்டிபொட்டன்சி. தட் இஸ் எபிலிட்டி ஆஃப் அ செல் டு develop into a whole plant. So அததான் அந்த கெப்பாசிட்டியை தான் we call it as totipotency. Next, differentiation. So differentiation அப்படின்னா என்ன? ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு செல் இருக்கு. ஸோ அந்த செல் வந்துட்டு it will specialize, அது வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மாக மாறும். எதுக்கு? அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறக்கு. ஸோ அதுதான் we call it as differentiation. ஸோ differentiation அப்படிங்கிறது என்ன? Cells are specialized in form and function. So என்ன சொல்லலாம், like say for example meristematic cells or tissues இருக்கு. ஸோ அது வந்து it will undergo differentiation to become like vascular tissue மாறலாம், இல்லை ground tissue மாறலாம். ஸோ அதுதான் வந்து we call it as differentiation. Next வந்துட்டு redifferentiation. ஸோ differentiationனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ redifferentiationனா என்னது? திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்லே திரும்ப டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. So that is the differentiation of already differentiated cell. அதுதான் we call it as
differentiation. Say for example callus. So callus na konjam clear ah irukadhu na later explain pandren. So callus அப்படிங்கிறது பேசிக்கா ஒரு unorganized ஒரு mass of unorganized plant cells. அது வந்து எதுவா differentiate ஆகல, ஒரு mass of cells இருக்கு, ஒரு பெரிய mass மாதிரி இருக்கு. So அது வந்து it will undergo differentiation to form a specific tissue. And இந்த callus வந்து explant வந்து மாறி இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அதுதான் நான் லேட்டராக திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் டிஃபரன்ஷியேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷனா என்னன்னு பார்த்தோம், அண்ட் ரீடிஃபரன்ஷியேஷனா என்னன்னு பார்த்தோம், அண்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ திரும்ப டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்பெசிஃபிக்கலி ரிவர்ஸில் வருது. ஸோ தட் இஸ் ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் cells into meristematic state. So already நம்ம என்ன சொன்னோம், meristematic cells வந்து differentiate ஆகும்னு சொன்னோம், ஒரு specific function இருக்கக்கூடிய cells. இங்க என்ன ஆயிட்டு இருக்கு, திரும்ப reverse formula வந்துட்டு இருக்கு. That is reversion of mature cells into meristematic tissue or cells. அதாவது callus திரும்ப ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ 4 கான்செப்ட் தான் என்னென்ன பார்த்துருக்கோம். தட் இஸ் டோட்டிபொட்டன்சி, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் செல்லே வந்து ஹோல் பிளான்ட்டா வரலாம். ஆர் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா என்ன, ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் இருக்கு, அது வந்து இட் வில் பி ஸ்பெஷலைஸ்ட், ஒரு ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி அது ஸ்பெஷலைஸ் ஆகும். அதுதான் we call it as differentiation. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீடிஃபரன்ஷியேஷன். ஸோ ரீடிஃபரன்ஷியேஷன் என்னது, டிஃபரன்ஷியேட் ஆன செல், சே ஃபார் எக்ஸாம்பிள் கேலஸ், ஸ்பெசிஃபிக்காக அது வந்துட்டு ஒரு ஹோல் நியூ பிளான்ட்டா மாறும். ஸோ அது வந்துட்டு ரீடிஃபரன்ஷியேஷன். நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா டவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம், திரும்ப ரிவர்ஸ் ஃபார்ம்ல வருதுன்னு அர்த்தம். ஸோ அதாவது ரிவர்ஷன் மெரிஸ்டமேட்டிக்ல இருந்து திரும்ப கேலஸ் ஃபார்முக்கு வருது. ஸோ இது வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன். ஸோ பேசிக் கான்செப்ட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க்ஸ் கேட்டால் ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங்ஸ் எழுதி அதனோட டெஃபினேஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் சொல்லணும். ஸோ இது வந்து 5 மார்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ஒரு கேரட் அந்த மாதிரி ஒரு லைக் ஒரு வெஜிடபிள் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இந்த மாதிரி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா we can take any cell or tissue from any part of the plant. say for example லீஃபாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், இல்லை ஈவன் இட் கேன் பி லைக் இந்த மாதிரி லைக் வெஜிடபிளாக கூட இருக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், மீடியமில் போட்டு க்ரோ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து அந்த டிஷ்யூவை தான் எக்ஸ்பிளான்ட். ஸோ எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன, ஸோ இந்த டெஃபினேஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், மேபி 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். ஸோ எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நான் லைக் சிம்பிள் மீனிங்கில் சொல்கிறேன். தட் இஸ் it is a part of the plant which is basically used for culturing. So culture அதாவது ஏதோ ஒரு டிஷ்யூ இல்லை செல்ஸாக கூட இருக்கலாம், to form a whole new plant. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளான்ட். ஸோ இப்போ எக்ஸ்பிளான்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிஷ்யூ. அண்ட் அது என்ன பண்ணியிருக்காங்க, they have put in a நியூட்ரியன்ட் மீடியம். ஸோ நம்ம வந்து இந்த பிளான்ட் வளர்றதுக்காக ஆர்டிஃபிஷியலாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக நம்ம ஒரு மீடியமை செலக்ட் பண்ணுவோம். அது என்ன நம்ம லேட்டர் பார்ப்போம். ஸோ ஒரு மீடியமில் அந்த எக்ஸ்பிளான்ட்டை நம்ம போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, கேலஸ். அப்போ கேலஸ்னா என்ன, ஸோ கேலஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பேசிக்கலி ஒரு அன்ஆர்கனைஸ்ட், இட் இஸ் அ மாஸ் ஆஃப் unorganized plant cells. ஒரு மாஸ் மாதிரி இருக்கும் அந்த செல்ஸ். அதுலேருந்து ஒவ்வொரு செல்லும் இட் வில் undergo differentiation. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ எக்ஸ்பிளான்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அண்ட் கேலஸ்னாலும் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கேலஸ்லேருந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோ. ஸோ எம்ப்ரியோ வில் ஃபார்ம், அதாவது லேட்டர் எம்ப்ரியோ ஆகி அதுலேருந்து நமக்கு நியூ பிளான்ட்லெட் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு சிம்பிள் டயக்ராம்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு டிஷ்யூ எடுக்கிறோம், அது ஒரு மீடியமில் போட்டு வளர்க்குறோம், அதுக்கப்புறம் அந்த மீடியமில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூ என்ன ஃபார்ம் பண்ணுறது, ஒரு கேலஸ் அப்படின்னு ஒரு அன்ஆர்கனைஸ்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ செல்லுலேருந்து என்ன ஆகுது, we are getting the embryo. So embryos வந்து whole plant form ஆச்சு. So இதுதான் basic concept of plant tissue culture. Okay, so next வந்துட்டு plant tissue culture. So அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், திரும்ப இன்னொருக்க பார்த்துக்கலாம். That is in vitro. So in vitro அப்படின்னா என்னது, இந்த laboratory. So labல நம்ம plants grow பண்ண போறோம்.
and in the aseptic growth of any plant. So aseptic, so always in the plant tissue culture பொறுத்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, யூஸ்வலாகவே இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி ஏசெப்டிக், அதாவது ப்ராப்பர்லி ஸ்டெரிலைஸ்டாக இருக்கணும். ஸ்டெரிலைஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அங்கே இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் அது வந்து இஃப் சப்போஸ் அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது இந்த மாதிரி கல்ச்சர் ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல், ஈவன் அந்த ரூம், எல்லா கண்டெய்னர்ஸுமே இட் ஷுட் பி இன் sterilized condition. So அதுதான் aseptic growth of any plant part on a tissue culture medium. So அந்த மீடியம்ல நம்ம grow பண்ண போறோம். எக்ஸ்பிளான்ட், ஸோ எக்ஸ்பிளான்ட்டை வச்சு தான் ஹோல் பிளான்ட்டே டெவலப் ஆக போகுது. அண்ட் எக்ஸ்பிளான்ட்னா என்ன, நம்ம ஆல்ரெடி அதனுடைய டெஃபினேஷன் பார்த்தாச்சு. ஸோ இட் கேன் கம் இன் 2 mark, அதாவது எனி பார்ட் ஆஃப், அதாவது ஒரு டிஷ்யூவை வச்சு நம்ம ஹோல் நியூ பிளான்ட்டை டெவலப் பண்ண போகிறோம் பை புட்டிங் தெம் இன்டு ஒரு நியூட்ரியன்ட் மீடியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் என்ன, நம்ம ஸோ லேபில் தான் க்ரோ பண்ண போகிறோம். அந்த லேப் எப்படியெல்லாம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட், வாஷிங் ஃபெசிலிட்டி. ஸோ எதுக்காக இந்த வாஷிங் ஃபெசிலிட்டி? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லாமே வந்துட்டு என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கணும், ப்ராப்பராக ஏசெப்டிக் கண்டிஷன்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வாஷிங் ஃபெசிலிட்டிஸில் பேசிக்காக எதுக்காகனா, நம்ம நிறைய கிளாஸ் டியூப்ஸ் தான், லைக் டெஸ்ட் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ஆல் ஆர் கிளாஸ் வேஸ், அதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ வாஷிங் ஃபெசிலிட்டி ஃபார் த கிளாஸ் வேஸ். அதுக்கு வந்து ஹாட் வாட்டரும் இருக்கணும், கோல்டு வாட்டர் சப்ளை, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் இதை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட் ஹேஸ் டு பி ட்ரைட். அதுக்காக we need an oven for drying the glass vase. ஸோ இந்த கிளாஸ் வேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாஷிங் ஃபெசிலிட்டி எதுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூம். ஸோ மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூமில் என்ன இருக்கும் அப்படின்னா, பேசிக்காக there'll be a autoclave and electronic balance and also pH meter. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்காக? ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிறது என்னன்னா, பேசிக்காக நம்ம ஸ்டெரிலைசேஷன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறக்காக. ஸோ ஆட்டோக்ளேவ் அப்படிங்கிறது ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் செட் பண்ணி வைக்கணும். ஸோ தட் எல்லாமே வந்து இட் வில் பி germ free, like microorganisms எல்லாமே it will be dead. So அதுக்காக தான் we need an autoclaving machine for sterilization. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எதுக்காக? எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் அந்த வெயிங் மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ என்னென்ன மாதிரி சாம்பிள்ஸ் எடுக்கிறோம், அதெல்லாம் வந்து அந்த ப்ராப்பர் வெயிட்டில் மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் மெஷரிங் த chemicals. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிஹெச் மீட்டர். ஸோ பிஹெச் மீட்டர் எதுக்காக? நம்ம ஒரு நியூட்ரியன் மீடியம் யூஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்கோம், அதோட பிஹெச்சை கரெக்டாக லைக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பேசிக்லி டு மெஷர் அண்ட் அட்ஜஸ்ட் த பிஹெச் ஆஃப் நியூட்ரியன்ட் மீடியம். ஸோ இது வரலாம் புரிஞ்சிச்சா? வாஷிங் ஃபெசிலிட்டினா என்னென்னு பார்த்துருக்கோம், அது எதுக்காகன்னு பார்த்துட்டோம். அண்ட் மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூமில் என்னென்ன இருக்குது அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா ஸ்டெரைல் ரூம். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, தேர் வில் பி அ laminar airflow bench, இல்லை we can call it as chamber, and also high efficiency particulate air, that is HEPA. ஸோ இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னா, மெயினாக ஃபார் மெயின்டைனிங் த லைக் டு ப்ரிவெண்ட் த கண்டாமினேஷன். ஸோ அதுக்காக தான் we need this laminar airflow chamber and high efficiency particulate air. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா we need air. அந்த ஏர் எப்படி இருக்கணும்? ஸ்டெரிலைஸ்ட் ஏராக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு? டு ப்ரிவென்ட் த கண்டாமினேஷன். நெக்ஸ்ட் கல்ச்சர் ஃபெசிலிட்டி. ஸோ கல்ச்சர் ஃபெசிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மீடியமோட டெம்பரேச்சர் என்னவா இருக்கணும், எவ்வளோ லைட் அந்த பிளான்ஸ்க்கு தேவைப்படுது, ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுதான் இட் கம்ஸ் அண்டர் த கல்ச்சர் ஃபெசிலிட்டி. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு டெம்பரேச்சர்
pH, so temperature, proper pH, photo period, and also humidity, relative humidity. So இதெல்லாம் எவ்வளோன்னு நம்ம நெக்ஸ்ட் லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக அந்த லெபரட்டரி ஃபெசிலிட்டிஸில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாட் ஆர் த டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷனா என்னது, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ யூஸ்வலாக அந்த கல்ச்சர் மீடியமாக இருக்கும், அந்த நியூட்ரியன் மீடியமாக இருக்கட்டும், ஆர் ஈவன் அந்த எக்ஸ்பிளான்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ரூம் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் ஆகிருக்கணும். அண்ட் ஆல்சோ லைக் இஃப் சப்போஸ் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஆட்டோக்ளேவ் பண்ணி வச்சிடணும். ஸோ ஆட்டோக்ளேவிங்க்கு யூஸ்வலாக, ஸோ ஃபார் ஆட்டோக்ளேவ் like 121 degrees Celsius almost like ஒரு 15 to 30 minutes இருக்க மாதிரி இருக்கும். or sometimes alcohols எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, like 70% இல்லை வந்துட்டு 95% alcohols யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி they will sterilize அந்த ஹோல் ரூமையே ஸ்டெரிலைஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ த ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியா ப்ரிப்ரேஷன். ஓகே, ஸோ இந்த மீடியா ப்ரிப்ரேஷனில் என்னன்னா, இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ணுறோம். ஸோ ஆர்டிஃபிஷியலாக க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீடியம் கண்டுபிடிச்சிருக்காங்க, தட் இஸ் MS மீடியம். So that is Murashige and scooped medium. So in the medium there are like lot of micronutrients, macronutrients எல்லாமே present ஆயிருக்கு. And in addition, so இப்போ plants வளரணும் அப்படின்னா it needs a carbon source. And இதில் வந்துட்டு இந்த மீடியம்ல சுக்ரோஸ் தான் அந்த carbon source. So இதெல்லாம் 1 mark கொஞ்சம் important note பண்ணிக்கோங்க. So carbon source வேணும் கண்டிப்பா plant growthக்கு. So அது வந்துட்டு through sucrose கிடைக்குது. So என்ன மீடியம், first MS medium, and அதில் கார்பன் சோர்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் இதை வந்து சாலிடிஃபை பண்ணுறதுக்காக they யூஸ் சப்ஸ்டன்ஸ் கால்ட் agar. ஸோ agar இஸ் பேசிக்கலி என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜெல்லிஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த ஜெல்லிஸ்லாம் எப்படி அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி அகார் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது அது சப்போஸ் லிக்விட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அது அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்ஸ்க்கே மாறிடும். ஸோ they யூஸ் சம்திங் கால்ட் agar. And next வந்துட்டு culture conditions. So culture conditionsல first we should see the என்னென்ன பார்க்கணும், temperature நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். So temperature, so temperature எவ்வளவா இருக்கணும், usually it should be 25 degrees Celsius plus or minus 2 degrees Celsius வரலாம். Okay, so next வந்துட்டு pH. So pH எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா almost 5.6 to 6 இருக்கணும். Next, light ஓட intensity and relative humidity. So first, relative humidity பார்த்தோம் அப்படின்னா almost 50 to 60%. and light ஓட intensity பார்த்தோம் அப்படின்னா like light illumination almost like 1000 lux. So 1000 2400 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் பேசிக்காக ஒரு 1000 lux இருக்கணும். அண்ட் ஃபோட்டோ பீரியட், ஸோ ஃபோட்டோ பீரியட் இஸ் பேசிக்கலி என்னென்னா லைட் எக்ஸ்போஷர் டைமிங். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு 8 to 16 hours. ஸோ ஆல்டர்னேட்டாக லைட் அண்ட் டார்க்னஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வரலாம் புரிஞ்சிச்சு, ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மீடியம் ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கல்ச்சர் கண்டிஷன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். ஸோ இப்போ தான் இந்த கேலஸ் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன எதை வச்சு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வித் எக்ஸ்பிளான்ட். ஸோ இந்த எக்ஸ்பிளான்ட் இருக்கு இல்லையா, அதாவது எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்லேருந்து நம்ம ஒரு டிஷ்யூவை எடுத்து, அதாவது செல் இல்லை டிஷ்யூ எடுத்து க்ரோ பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பிளான்ட்டாக we are putting in the medium. So we are putting in the MS medium along with the plant, அதாவது growth regulators நம்ம போடணும். ஸோ அதுக்கு என்ன போடலாம், நம்ம என்னென்னலாம் growth regulators படிச்சிருக்கோம், ஆக்சின், சைட்டோகைனன்ஸ், ஜிபர்லின்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ we are adding auxins. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான டெம்பரேச்சர், லைட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதே கண்டிஷன்ஸில் நம்ம வந்துட்டு அதை இன்டியூஸ் பண்ண போகிறோம், இன்குபேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா,
So under all these conditions இதெல்லாம் வந்து இங்க apply பண்ணதுக்கப்புறம் we will get a callus. So இப்போ callus நான் என்ன நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம், that is result அதாவது ஒரு மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் பிளான்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அந்த அப்பர் போர்ஷன் ஆஃப் த கேலஸ். இந்த மீடியம்ல போட்டு நம்ம வந்துட்டு கொஞ்ச நாள் இன்குபேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த கேலஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ கேலஸ் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அது கேலஸ்னா என்னன்னாலும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எம்ப்ரியோஜெனசிஸ். அப்போ எம்ப்ரியோஜெனசிஸ்னா என்ன? ஸோ பேசிக்கா இந்த கேலஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேலஸ் என்ன சொல்றது, இது வந்து அன்ஆர்கனைஸ், அதாவது எந்த ஒரு செல்லாவும் இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகலை. ஸோ அதாவது இட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த கேலஸ் இட் வில் ஃபார்ம் த எம்ப்ரியோ. கேலஸ் undergoes differentiation to form the embryo. So on the embryo we call it as embryoids. Now the somatic embryos. So இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி கேலஸ்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சு, அந்த எம்ப்ரியோ தான் we call it as embryoids. அண்ட் இதுவும் வந்து ஒரு 2 mark question. So they can ask in the 2 mark. எம்ப்ரியாய்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஹார்டனிங். அப்போ ஹார்டனிங்னா என்ன? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியல் மீடியமில் பிளான்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணிட்டு இருக்கோமா, அதை வந்து நேச்சுரல் கண்டிஷனுக்கு சூட் ஆகுற மாதிரி நம்ம வந்து இந்த பிளான்ஸா லைக் இந்த மாதிரி ஃபார்ம் ஆன பிளான்ஸா வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். லைக் இன் கிரீன் ஹவுஸ் இல்லை ஒரு ஹியூமிட் சேம்பரில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம நேச்சுரல் என்விரான்மெண்ட் போச்சுன்னா அதுக்கு எந்த டேமேஜும் வராத மாதிரி இட் வில் அடாப்ட். ஸோ அந்த ப்ராசஸ் தான் we call it as hardening. ஸோ பேசிக்காக இந்த 6 ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ்? என்னென்ன மாதிரி இருக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் ஆர்கான் கல்ச்சர் அண்ட் மெரிஸ்டம் கல்ச்சர் இருக்கு, புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் இருக்கு, அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் ஒன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். சி பேசிக்காக இதை வந்து 2 marksல கூட கேட்கலாம், லைக் மென்ஷன் த டைப்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ ஏதோ ஒரு டைப்பை கொடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு 5 marks இல்லை 3 marksல எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கன் கல்ச்சர்னு என்ன பண்ணலாம்? ஸோ குயிக்காக நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆர்கன் கல்ச்சர். அப்போ ஆர்கன் அப்படின்னு நீங்கள் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட்டோட எனி பார்ட், அதை தான் we call it as ஆர்கன். ஸோ ஏதோ ஒரு பார்ட்லேருந்து we'll get the whole new plant. அதை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணி அதுலேருந்து ஹோல் நியூ பிளான்ட்டை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் we call it as ஆர்கன் கல்ச்சர்ஸ். ஸோ என்ன மாதிரி ஆர்கன்ஸாக இருக்கலாம்? ஸோ அதாவது என்னென்ன மாதிரி பிளான்ட் பார்ட்ஸாக இருக்கலாம்? ஸோ யூஸ்வலாக இட் கேன் பி embryos or even the anthers, ovaries, root, shoot, இல்லை வந்து எனி அதர் ஆர்கன்ஸ். இதை வச்சு அந்த கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும் பிளான்ட்லேருந்து ஸோ லீஃப் எடுக்கிறாங்க, அதுலேருந்து செல்ஸ் எடுக்கிறாங்க, அதை கல்ச்சர் பண்ணி we'll get a whole new plant. இதுதான் வந்து ஆர்கன் கல்ச்சர். நெக்ஸ்ட் மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னாலே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இல்லை அந்த செல்ஸ் அதுலேருந்து பண்ணக்கூடிய கல்ச்சர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யூஸ்வலாக அந்த மெரிஸ்டம் கல்ச்சரை யூஸ் பண்ணி வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ லேட்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் வந்து இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க, இதுக்கான ஆன்சர் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ மெரிஸ்டம் கல்ச்சரில் அப்படின்னா they will take லைக் ஏதோ ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதில் அந்த ஒரு பார்ட் லைக் ஒரு ட்ரிக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து அதுலேருந்து they will induce லைக் அதர் ஆர்கன்ஸை இன்டியூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக we get a whole new plant. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஷூட் அந்த மெரிஸ்டமேட்டிக் ஷூட் இருக்கு இல்லையா அதுலேருந்து எடுத்து அந்த பெரிய பெரிய லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து கல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ மெரிஸ்டம் கல்ச்சர் மூலமாக we'll get a வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ். அது எப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஸோ புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த செல்ஸ் வித்தவுட் செல் வால் பட் செல் மெம்பரேன் இல்லை பிளாஸ்மா மெம்பரேன் ப்ரெசண்டாக இருக்கும். தட் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் வந்து will be present. ஸோ புரோட்டோபிளாஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இந்த ஒரு புரோட்டோபிளாஸ்ட் செல்லை வச்சே நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக ஹோல் நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி? ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்.
So first step பார்த்தோம் அப்படின்னா isolation of protoplast. So எப்படி அதை isolate பண்ணலாம்? So பேசிக்காக வந்துட்டு you can take like ஏதோ ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. So you take a leaf. அதிலிருந்து isolate the protoplast. எப்படி பண்ணலாம்? So you should use some like mediums எல்லாம் யூஸ் பண்ணணும் like macrosine இந்த மாதிரி enzyme containing medium எல்லாம் போட்டு அந்த cells எல்லாம் என்ன பண்ணணும். So isolation of protoplastல பார்த்தோம் அப்படின்னா first வந்துட்டு like you can take any like leaf எடுத்துக்கலாம். So leaf எடுத்துக்கிட்டு so அந்த leaf எடுத்து you should put in some enzyme containing solutions like macrosine இல்ல onozuka macrosine இல்ல வந்துட்டு onozuka enzymes இந்த மாதிரி enzyme containing solutionsல போணும். Again you have put into like 13% mannitol இல்ல வந்து sorbitol. So இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி போடும்போது there is something called teasing of cells. அதாவது நம்ம like pull பண்ணோம் அப்படின்னா அந்த protoplast cells எல்லாம் தனித்தனியா வந்துரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு laboratoryல பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம protoplast cells மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கப்புறம் we should put in sucrose. ஸோ எதுக்காக சுக்ரோஸ் அந்த கொஸ்டின் வரும் மெயினாக வந்து அதனுடைய வயபிலிட்டியை வந்து நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்காக. வயபிலிட்டி அப்படின்னா இட்ஸ் பேசிக்கலி அந்த எபிலிட்டி அந்த பிளான்ட் செல்ஸ் இருக்கு இல்லையா அதோட எபிலிட்டி டு க்ரோ இல்லை ரீப்ரொடியூஸ் அதுதான் we call it as viability. ஸோ அது வந்து எப்படி வந்து க்ரோ ஆக போதும் இல்லை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண போதும். ஸோ அந்த கெப்பாசிட்டி எல்லாம் நம்ம வந்துட்டு ரீட்டைன் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் we're putting in the sucrose. நெக்ஸ்ட் fusion of protoplast. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக protoplast cells எல்லாம் எடுத்தாச்சு. அதை வந்து நம்ம ஃபியூஸ் பண்ணுவோம். எப்படி ஃபியூஸ் பண்ணலாம்? with the help of agent called fusogen. So அப்ப fusogen என்ன ஏஜென்ட்டா இருக்கும்? That is basically PEG. That is polyethylene glycol. So இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? protoplast cells எல்லாமே ஃபியூஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் culture of protoplast. அப்ப கல்ச்சர்னா என்ன பண்ணணும்? We should use some culture medium. So என்ன மீடியம் யூஸ் பண்ணோம்? ஆல்ரெடி பார்த்திருக்கோம். That is MS medium. இந்த protoplast cells நம்ம MS mediumல and அதே culture conditions எல்லாம் apply பண்ணி it will start growing. So last we'll get the collection that is selection of somatic hybrid cells. So இங்க தான் we'll get something called hybrid. So இப்போ hybrid அப்படிங்கிறது it's basically இந்த protoplast cells உடைய fusion product தான். Usually nucleus வந்து form ஆயிருக்காது and அப்படி form ஆகக்கூடிய அந்த fusion product தான் we call it as hybrid. So hybrid na என்னது? It is basically the fusion product of protoplast cells without nucleus. So adha we call it as hybrid. So hybrid வந்து it can be asked in a 2 marker. இது வந்து ஒரு 2 மார்க்ல வரலாம். ஸோ இது வரலாம் பேசிக் கான்செப்ட்ஸும் கிளியர் ஆயிடுச்சு அண்ட் என்னென்ன கண்டிஷன்ஸ் எப்படி வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ அந்த டயக்ராமை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஸோ இப்போ செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர்னா என்ன? ஸோ இது வரலாம் protoplast கல்ச்சர், ஆர்கன் கல்ச்சர், மெஸ்டம் கல்ச்சர் எல்லாமே பார்த்துட்டோம். லாஸ்ட் ஒன் வந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். ஸோ செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் தான் யூஸ்வலி லைக் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செல் இல்லை ஒரு குரூப் ஆஃப் செல் எடுத்து கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? எஸ் ஆல்ரெடி நம்ம கேலஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கேலஸ்லேருந்து ஒவ்வொரு செல்ஸாக ரிமூவ் பண்ணி அதை வந்து கல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி க்ரோயிங் ஆஃப் செல்ஸ் including the culture of single cells இல்ல வந்து ஒரு small aggregate of cells in the in vitro medium in a liquid medium. So the liquid medium எதா? That is a MS medium. So இப்போ இதுக்காக நம்ம cells வேணும் இல்லை இதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு we need a cells. So அந்த cells எங்கேருந்து எடுக்க போகிறோம்? From the callus. So basically we'll take it from the callus. அதுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து நம்ம மீடியம்க்கு மாற்றுறோம். அந்த MS மீடியமில் போட போகிறோம். அண்ட் மெயினாக இங்கே வந்துட்டு it is agitated using rotary shaker instrument. ஸோ அப்போ ரோட்ரி எதுக்கு இதை வந்து ஷேக் பண்ணணும்? கொஷின்ஸ் வருது இல்லையா? ஸோ எதுக்காக அப்படின்னா பேசிக்காக இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது there should be செல்ஸுக்கு நடுவில் அந்த கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம வந்து ஷேக் பண்ணுறோம். ஸோ ஷேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். அது மூலமாக கேஷஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த மீடியம் கண்டெய்னிங் அதாவது
ஒரு டியூப் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஷேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அந்த செல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அஜிடேட் ஆகி கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும், அந்த கேலஸ் வந்து ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ், அது வந்து சிங்கிள் செல்ஸ் செப்பரேட் ஆகி வந்துடும். ஸோ செல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேலஸ் and the cells are used for cell suspension culture. ஸோ இப்போ புரிஞ்சுதா, ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் கேலஸிவே எடுத்துட்டோம், அதை வந்து அந்த லிக்விட் மீடியமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை ஷேக் பண்ணுறோம், அது வந்து நமக்கு சிங்கிள் செல்ஸ் கிடச்சிச்சா அதை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணிடுவோம். இதுதான் வந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர். அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்னன்னு தெரியணும். அப்படின்னா என்ன? ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டோட க்ரோத் சைக்கிள்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த செகண்டரி க்ரோத் சைக்கிள் அப்போ அந்த பிளான்ட் செகண்டரி க்ரோத் சைக்கிள் அப்போ வில் கெட் சம் எண்ட் ப்ராடக்ட்ஸ், அதை தான் வி கால் இட் அஸ் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதாவது எண்ட் ப்ராடக்ட் இல்லை பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். எண்ட் ப்ராடக்ட் இல்லை வந்துட்டு பை ப்ராடக்ட் ஆஃப் பிளான்ட் growth cycle. சரியா? ஸோ அதை தான் வந்து we call it secondary metabolites. அண்ட் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் மூலமாக யூஸ்வலாக பிளான்ட்ஸுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நாட் required by the, it's basically not required by the plant for the normal growth and development. பட் அதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா, லைக் நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஸோ யூஸ்வலாக இந்த பிளான்ட்ஸ்லேருந்து தான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த பிளான்ட்டுடைய செகண்டரி மெட்டபாலிட்ஸ்லேருந்து தான் நிறைய ட்ரக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கலி லைக் ஆல்கலாய்ட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ், டர்பினாய்ட்ஸ், இல்லை வந்து ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான். அண்ட் ஈவன் த ரீகாம்பினேட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கெத்தராந்தஸ் ரோசிஸ். ஸோ அந்த பிளான்ட்லேருந்து they take something called indole alkaloids. ஸோ அதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் ஆன்டி கேன்சரஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் அ ட்ரக் கால்ட் வின்கிறிஸ்டின். ஸோ வின்கிறிஸ்டின், ஸோ இது வந்துட்டு ஒரு ஆன்டி கேன்சரஸ் ட்ரக். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் மெட்டபாலைட்ஸ் வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே லைக் பிளான்ட் பேஸ்ட் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி பிளான்ட்டுடைய மெட்டபாலிக் ப்ராடக்ட்ஸ் லைக் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லேருந்து நிறைய ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னா என்ன அண்ட் அதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க 5 மார்க்ஸில். ஸோ ப்ராப்பராக லிசன் பண்ணிக்கோங்க, இப்பயே படித்து முடிச்சுங்க இந்த கொஷினை. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் என்ன, லைக் மேபி சி அந்த ஹோல் அப்ளிகேஷன்ஸை 5 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை வந்துட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ஒரு 2 or 3 அப்ளிகேஷன்ஸை மட்டும் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன்ஸை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இம்ப்ரூவ்டு ஹைபிரிட்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஹைபிரிட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? த்ரூ சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன். hybridization. So அதாவது அந்த fusion of protoplasm அந்த மூலமா நடக்குது. அதிலிருந்து we'll get the embryos. Next, artificial seed production. So artificial seed production, which is also known as synthetic seed production. Or we call it as synth seeds. So இங்க எழுதிக்கலாம். synth seeds. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த எம்ப்ரியோஸ் எல்லாம் இருக்கு, ஸோ சொமேட்டிக் எம்ப்ரியோஸ்லாம் இருக்குது, இட் வில் பி என்கேப்சுலேட்டட். ஸோ தட் இஸ் ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன மீடியம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து வி கேன் ப்ரொடியூஸ் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். ஸோ தட் வில் பி encapsulation of somatic embryos. Okay, next, production of disease resistant and stress resistant varieties. So disease resistant அப்படினா பேசிக்கா லைக் வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மெரிஸ்டம் கல்ச்சர்ல. அண்ட் அதுக்கான ஆன்சர் லாஸ்ட்ல தான் சொல்லுவோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் disease resistant varieties பேசிக்கா த்ரூ மெரிஸ்டம் ஆர் அ ஷூட் டிப் கல்ச்சர் மூலமா. அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா மேபி லைக் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட்
லைக் நம்ம பிளான்ஸ்க்கு நிறைய வந்து ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்துலாம் வந்து அந்த பிளான்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் இல்லை டாலரண்ட் அண்ட் ஆல்சோ ஹீட் டாலரண்ட் வெரைட்டிஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் பிளான்ட் அக்ரிகல்ச்சர் மூலம். நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ரொபகேஷன் டெக்னிக் டு அப்டைன் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ். ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷன் இஸ் நத்திங் பட் த டிஷ்யூ கல்ச்சர் தான். ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பிளான்ட்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் பேசிக்கலி லைக் கிராப் பிளான்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆர் யூ கேன் லைக் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரீஸையும் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ போத் கிராப் பிளான்ட்ஸ் ஆர் எனி ட்ரீஸ் வித்தின் ஷார்ட் டைமில். Okay, next production of secondary metabolites. So secondary metabolites uses நம்ம பார்த்திருக்கோம் மெயினா for the drug manufacturing. So mainly for the pharma industries and also for the cosmetics and so last portion பார்த்தோம் அப்படின்னா even for the food industries. ஸோ காஸ்மெட்டிக் நிறையா லைக் பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த செகண்டரி மெட்டபாலிட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ கான்செப்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. 2 மார்க்ஸில் கேட்டாலும் சரி, 3 மார்க்ஸில் கேட்டாலும் சரி, 5 மார்க்ஸில் கேட்டாலும் சரி, எல்லா பாயிண்ட்ஸும் எழுதிடணும். ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ரொபகேஷன் ஆஃப் பனானா. ஸோ மைக்ரோ ப்ரொபகேஷன் என்ன, டிஷ்யூ கல்ச்சர் தான். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது லைக் இண்டஸ்ட்ரியல் லெவலில் பண்ணும்போது there will be something called homogeneity. ஸோ at இண்டஸ்ட்ரியல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஜெனிட்டி ஆஃப் பிளான்ஸ். ஹோமோஜெனிட்டி. இப்போ ஹோமோஜெனிட்டி அப்படின்னா ஜெனட்டிக்கலி சிமிலர் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஜெனட்டிக்கலி சிமிலர் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கலாம், சே பனானா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பனானா, even potato, pineapple and also strawberry. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி சிமிலர் பிளான்ஸ் லைக் நம்ம ஒரு பர்டிகுலர் பிளான்ட்ல தான் அந்த டிஷ்யூ எடுத்து கல்ச்சர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக்கலி சிமிலர் பிளான்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பனானா இருக்கு, ஸ்ட்ராபெரி, பொட்டாட்டோ அண்ட் தி பைனாப்பிள். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். அண்ட் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் 3 மார்க் இல்லை 5 மார்க்ஸில் கூட வரலாம். ஸோ இட் கேன் பி ஆஸ்ட் என்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ் லைக் இந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து. ஸோ ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னால் என்ன, ஸோ இந்த மாதிரி லைக் சொமாட்டிக் எம்ப்ரியோஸ்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை வந்துட்டு we are putting in some medium. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னுடைய அதர் நேம்ஸ் தட் இஸ் synthetic seeds or syn seeds. எல்லாமே வந்து இன் வைட்ரோ கல்ச்சர்ல தான் நம்ம பண்றோம். இந்த இன் வைட்ரோ மீடியம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி somatic embryos are encapsulated. So என்ன பண்ணணும், இந்த மாதிரி embryos are we are putting in a mixture containing 0.5 to 5% என்ன மாதிரி இருக்கலாம், that is agarose gel இல்ல calcium alginate இல்ல வந்துட்டு sodium alginate யூஸ் பண்ணுவாங்க. calcium alginate இல்ல வந்துட்டு sodium alginate. so இந்த மாதிரி they will put in the mixture. so அதுல இருந்து அந்த பிக்சர்ல பாருங்க எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. so first அந்த artificial seed coat இருக்கு and endosperm ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த somatic எப்படியோ உள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்கேப்சுலேஷன் ஆச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோட அட்வான்டேஜஸ். ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ மில்லியன்ஸ் கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ அட் அ லோவர் டைம் அண்ட் லோவர் காஸ்ட்ல, அதாவது இன்னும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல at low cost. ஸோ அதுதான் வந்து பேசிக்காக இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்ம ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்
provides easy method to produce genetically engineered plants. So almost அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு genetically engineered plant வந்து ஒரு சில எடுத்தோம்னாலே tissue culture மூலமா நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ it is very easy to produce genetically engineered plants. Next, easy to test the genotype of the plants. Like genotype na ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஜீனோமில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பிளான்க்கு பிரச்சனை அப்படின்னா அதோட ஜீனோம் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், பொட்டென்ஷியலி ஸ்டோர்டு ஃபார் லாங்கர் டைம். ஸோ லாங்கர் டைம் எப்படி எப்படி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம்? த்ரூ ஸோ இட்ஸ் பேசிக்கலி த்ரூ cryopreservation. ஸோ cryopreservation என்னன்னா நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ cryopreservation லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஐடென்டிக்கல் பிளான்ஸ், அதாவது ஹோமோஜெனிட்டி. ஸோ ஒரே மாதிரி பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு பிளான்ட் வந்து நிறைய சீட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா பிளான்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் டார்மன்சி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் இஸ் கிரேட்லி ரெடியூஸ். டார்மன்சினா ஃபர்ஸ்ட் என்ன? பேசிக்கலி டெம்பரரி அரெஸ்ட். அதாவது ஒரு சில சீட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, ஈவன் இட் வில் நாட் ஜெர்மினேட், எல்லா கண்டிஷன்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் அது வந்து ஜெர்மினேட் ஆகாது. பட் டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக நம்ம ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆற சான்சஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ தட் க்ரோத் வில் பி வெரி மச் ஃபாஸ்டர். பிளான்ட் க்ரோத் வந்துட்டு இஸ் ஃபாஸ்டர். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். அண்ட் ஈவன் இது கூட 5 மார்க் இல்லை 2 மார்க்ஸில் வரலாம். ஸோ 5 மார்க் இல்லை 3 மார்க் இல்லை 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ். ஸோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் இப்போ லாஸ்ட் போர்ஷன் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? த்ரூ மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். பேசிக்காக எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? த்ரூ மெரிஸ்டம் ஆர் ஷூட் டிப் கல்ச்சர். சி பேசிக்காக வந்துட்டு பெரனியல் கிராப்ஸ். இப்போ பெரனியல் கிராப்ஸ்னா என்ன? அதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே அந்த கிராப் அந்த பிளான்ட் வந்து இருக்குது அப்படின்னா we call it as perennial crops. ஸோ பெரனியல் கிராப்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு இருக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? இட் வில் பி அஃபெக்டட் பை பாக்டீரியா, ஃபங்கை, இல்லை பைக்கோபிளாஸ்மா வைரஸ், நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த பிளான்ஸை அட்டாக் பண்ணலாம். ஸோ can be attacked by bacteria, virus, fungi இல்லை வந்துட்டு மைக்கோபிளாஸ்மா. ஸோ எதுனால வந்து அட்டாக் பண்ணலாம்? நம்ம வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ்வலாக வந்துட்டு ஃபங்கை, பாக்டீரியாவெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம், இல்லை டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணலாம். வைரஸை பண்ண முடியுமா? தட் இஸ் அ கொஷின். ஸோ அதுக்காக தான் வந்து they use the மெரிஸ்டம் கல்ச்சர் டு ப்ரொடியூஸ் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டெஸ்ட்ராய் பாக்டீரியா, ஃபங்கை எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ வைரஸை என்ன பண்ணுறது? ஸோ வைரஸ் என்ன பண்ணலாம்? தட்ஸ் வை வி ஃபாலோ மெரிஸ்டம் இல்லை ஷூட் டிப் கல்ச்சர். ஸோ த்ரூ மெரிஸ்டம் ஆர் ஷூட் டிப் கல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா we can produce virus free plants. ஸோ ஏன் இப்போதான் கொஷின் வரணும்? ஸோ why? பிகாஸ் இந்த மாதிரி மெரிஸ்டம்ஸ் இல்லை அந்த ஷூட் டிப் கல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா செல் டிவிஷன் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ தட் அந்த வைரஸ்னால கோப்பப் பண்ணவே முடியாது. ஸோ செல் division is faster. சரியா? அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி வைரஸ் எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக மூவ் ஆகும். பட் வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து இந்த மெரிஸ்டம்ல ஃபார்ம் ஆயிருக்காது. ஸோ தேர் இஸ் நோ வாஸ்குலர் bundles. And also பார்த்தோம் அப்படின்னா இந்த plant growth regulators ஆக்சின், சைட்டோகைனஸ் அது எல்லாமே வந்து இந்த மெரிஸ்டம்ல ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அது வந்து இட் வில் ப்ரொமோட் த plant growth. வைரஸ்னால அதை கோப்பப் பண்ண முடியாது. ஸோ ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் அண்ட்
cytokinins, and also there will be a very low pH and high metabolic activity irukku, like enzymatic activity. So these are the reasons why we use like meristem culture la virus free plants produce ஆகுது. இது வந்து bookல இருந்தா it's just a general knowledge, but நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து virus free plants எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் and why it is producing அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டராக போயிடலாம். கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸ், இதெல்லாம் தான் பேசிக் கொஸ்டின்ஸ் வரல, பட் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கன்சர்வேஷன்ஸ் எப்படி வந்து பிளான்ட்டோட ஜெனடிக் ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த போலன் கிரெயின் சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு வி கேன் ஸ்டோர் இட். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, there is conservation through like pollen இல்லை சீட்ஸை வந்துட்டு இல்லை எனி டிஷ்யூ ஆஃப் த பிளான்ட் மெட்டீரியல் கேன் பி ஸ்டோர்ட். ஸோ இந்த pollen bank ஆர் வந்துட்டு seed bank, இதுதான் வந்து germ plasm conservation. ஸோ பேசிக்காக எதுக்காக லைக் ஏதோ ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக ஆர் ஈவன் ஃபார் த பிளான்ட் ப்ரீடிங்காக, லைக் ஃபார் ரிசர்ச் ஆர் பிளான்ட் ப்ரீடிங்காக. அண்ட் ஈவன் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் லைக் டிஎன்ஏ பேங்க்ஸ் கூட இன்வால்வ் ஆகுது. ஜீன் பேங்க் இல்லை, இட் இன்வால்வ்ஸ் ஜீன் பேங்க் ஆர் டிஎன்ஏ பேங்க். ஸோ நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸில் போலன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு ஸோ அந்த பிக்சரில் இருக்க மாதிரி லைக் டியூப்ஸ் எல்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதில் வந்து அதோடைய நேம் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த germ plasm conservation. நெக்ஸ்ட் cryo preservation. ஸோ cryo preservation ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் 3 மார்க் இல்லை 5 மார்க்ஸில் கூட வரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் cryo preservation என்ன? ஸோ பேசிக்கலி cryo அப்படின்னாலே லோ டெம்பரேச்சர். ஸோ தட் இஸ் it is basically the process of storing another, it can be a protoplast or any cells, tissues, organs or even some enzymes at extremely low temperature. Extremely low temperature. So extremely low அப்படின்னா என்ன temperature? So basically at -196 degree Celsius. ஓகே, ஸோ ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன மீடியம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலி லிக்விட் நைட்ரஜன். ஸோ எதை யூஸ் பண்ணுறாங்க? லிக்விட் நைட்ரஜன். ஸோ இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். என்னென்ன மாதிரி என்ன டெம்பரேச்சர் அண்ட் என்ன மீடியம்? லிக்விட் நைட்ரஜனில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஏன் வந்து இது எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி லோ டெம்பரேச்சரில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்காது, அதனால தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ there will be no chemical or enzyme. So there will be no chemical activity. And இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஒரு சீடா இருக்கட்டும் இல்லை செல்லா இருக்கட்டும் என்ன ஸ்டேஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோமோ அதே ஸ்டேஜ்ல தான் நம்ம திரும்ப எடுக்கிற வரலும் இருக்கும். ஸோ பேசிக்கலி அந்த டார்மன்சி இருக்கும். ஸோ டார்மன்சி அப்படின்னா அந்த டெம்பரவரி அரெஸ்ட். ஸோ அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எம்ப்ரியோ ஃப்ரீசிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த எம்ப்ரியோ வந்து ஒரு 4th டே எம்ப்ரியோவாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம திரும்ப ரிட்ரீவ் பண்ணுற வரலும் அது அந்த 4th டே எம்ப்ரியோவாகவே தான் இருக்கும். there will be no growth. So dormancy status is maintained. So it can be later. அது ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம இந்த மாதிரி லைக் சீட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து we can use it. So can be brought to room temperature for further works. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது மேபி ஒரு சில டேமேஜஸ்லாம் வரலாம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக we use something called cryoprotectants. cryoprotectants. ஸோ இப்போ cryoprotectants என்னென்ன மாதிரி ஏஜென்ட்ஸாக இருக்கலாம்? பேசிக்கலி dimethyl sulfoxide or it can be sucrose
or glycerol. So அந்த extremely like இந்த மாதிரி low temperature வரும்போது எந்த வித டேமேஜும் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடாது. ஸோ அதுக்காக we use the cryoprotectants. ஓகே, ஸோ இதுதான் வந்து cryo preservation. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ பேசிக்கலி இது என்ன, ஸோ நம்ம குயிக்காக போயிடலாம். ஸோ இது வந்து லைக் இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லீகல் ரைட்ஸ். ஸோ அதுதான் வந்து இட் கம்ஸ் அண்டர் intellectual property rights. So basically it includes like copyrights illa vandu patent, or it can be the trademarks. ஸோ காப்பிரைட்ஸ்னா என்ன, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி காப்பிரைட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கோ. லைக் ஏதாச்சும் ஒரு இமேஜை கூகுள் பண்ணிங்கன்னா அதுலேயே கீழே வரும் இல்லையா. ஸோ இமேஜஸ் ஆர் சப்ஜெக்டட் டு காப்பிரைட்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து லைக் ஒரு புக்காக இருக்கட்டும், ஒரு மூவியாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர் இட் இஸ் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தட் அதை வந்து லைசன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பெர்மிஷன் இல்லாமல் வேறு யாருமே வந்து அந்த லைக் இமேஜாக இருக்கட்டும் இல்லை புக்காக இருக்கட்டும் வேறு ஒரு பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி காப்பிரைட்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. தென் பேட்டன்சி அதே மாதிரி தான். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தே ஷுட் லைக் ஒரு சென்டர் மாதிரி இருக்கும், அங்கே தே ஷுட் register it. Next, trademarks. So trademarks அப்படின்னா பேசிக்கா எவ்ரி ப்ராடக்ட் லைக் என்ன ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிம்பிள் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆடி கார் இருக்கு, பென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிங்ஸ் வாட் இட் மென்ஷன்ஸ் அவங்களோட இந்த பிராண்ட். ஸோ அந்த ட்ரேட்மார்க்கை மென்ஷன் பண்ணுது. அந்த டிஎம் அப்படின்னு போட்டு ரவுண்ட் படிப்பாங்க. ஸோ வாட் இட் மீன்ஸ் இட் இஸ் பேசிக்கலி த ட்ரேட்மார்க். ஸோ இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். ஸோ வேறு யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் வரும். அண்ட் பயோசேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ் அதுவும் அதே மாதிரி தான். ஸோ பயோசேஃப்டி அப்படின்னா என்ன, பேசிக்கலி வாட் இட் இஸ் ப்ரிசர்வேஷன் ஆஃப் large scale laws of biological integrity and focusing both on ecology and the human health. ஸோ அதாவது ஸோ பயாலஜிக்கல் இன்டெகிரிட்டினா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆக நிறைய வந்துட்டு லைக் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வந்துட்டு ஹீட் டாலரண்ட் வெரைட்டிஸ். இந்த மாதிரி நம்ம வந்து அட்வான்ஸ்டாக போகும்போது ஆக்சுவல் பிளான்ட் வந்துட்டு இட் இஸ் லைக் என்ன ஆகிட்டு இருக்கு, கம்மியாகிட்டே வருது. ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவல் பிளான்ட் வெரைட்டியும் இருக்கணும். ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதும் இருக்கணும், ஆக்சுவல் பிளான்ட் இருக்கணும். நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக லைக் இந்த மாதிரி வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆக்சுவல் வெரைட்டி டேமேஜ் ஆகிறதுக்கு இல்லை ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டோட்டலாக we should prevent it. ஸோ அதுதான் வந்து பயோசேஃப்டி. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது எந்த விதத்துலையுமே ஈகோசிஸ்டம் ஆகட்டும், ஈக்காலஜி ஆகட்டும், அவர் ஹியூமன் ஹெல்த்தையும் வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இது கமிட்டி. ஸோ இதுக்குன்னு ஒரு தனி கமிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரெகுலர் பேசிஸில் இந்த ரிவ்யூஸ் கொடுக்குறது இல்லை வந்துட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி they will do a like regular reviews பண்ணுவாங்க. ஸோ தட் என்னது இது வந்து எந்த விதத்துலையும் நம்மளையும் ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ லெபரட்டரியிலலாம் வந்துட்டு ரெகுலர் செக்அப் பண்ணுவாங்க, லைக் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அண்ட் இது மாதிரி நம்ம ப்ராப்பராக பண்ணல, ஸோ இஃப் இட் ஃபெயில்ஸ் அப்படின்னா இட் லீட்ஸ் டு த லைக் அந்த பயோ ஹசார்டஸ் ஸ்பேஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் ஈவன் த பேத்தோஜன்ஸ்லாம் என்ன பண்ணும், இட் வில் காஸ் ஸ்பெசிஃபிக்லி டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ் ஆகணும், அனிமல்ஸ், பிளான்ஸ், யாரை வேணால் இட் கேன் அஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறக்கா தேர் இஸ் சம்திங் கால்ட் பயோசேஃப்டி. ஸோ இதுக்குன்னு தனி கமிட்டி இருக்காங்க, இதெல்லாம் வந்துட்டு ரெகுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வரலும் நம்ம சாப்டரோட ஒரு ஹோல் கான்செப்ட் என்னென்ன நமக்கு புரிஞ்சிச்சு. ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் என்னென்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸோ அதனுடைய டெக்னிக்ஸ், டைப்ஸ் அண்ட் ஈவன் த ரைட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போயே இந்த சாப்டரை படித்து முடிச்சிருங்க. அண்ட் 1 மார்க்ஸை நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். ஸோ வாட் இஸ் பேசிக்கலி சாலிடிஃபைங் ஏஜென்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னது, தட் இஸ் அகார். ஸோ அந்த ஜெல்லிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே ஸோ அதுதான். அண்ட் virus free plants are developed from, so basically இதை நீங்கள் மறக்கவே கூடாது. virus free plants அப்படின்னாலே மெரிஸ்டம் கல்ச்சர். அண்ட் ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டோட்டிபொட்டன்சி. டோட்டிபொட்டன்சி அப்படின்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்டே பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ் த பயோகெமிக்கல் அண்ட் த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆஃப் த செல். ஓகே, நெக்ஸ்ட் டி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்னது, டி டிஃப்ரென்ஷியேஷன், டீனா நம்ம டவுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் இன்டு மெரிஸ்டம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளான்ட். ஸோ எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன, ஸோ இட் இஸ் பேசிக்கலி செலக்டட் பிளான்ட் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர் டு த கல்ச்சர். ஓகே, நெக்ஸ்ட் டி டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்ன, ஸோ தட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிவிங் செல்ஸ் டெவலப்பிங் இன்டு அ ஹோல் நியூ பிளான்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். நம்ம படிச்சதுலேருந்தே ஆல்மோஸ்ட் இதில் ஆன்சர் பண்ணலாம்.
Okay, so what are embryos? இதெல்லாம் வந்து previously like previous yearsல வந்து 2 marks and 3 marks பார்த்துட்டு இருக்கோம். So embryos அப்படினா என்ன? அதாவது அந்த callus is forming the embryo. அந்த embryo வந்து we call it as embryos. So callus differentiated into embryos. So that we call it as embryos. Okay, next hybrid. So hybrid na another and the protoplasm fusion without nucleus. So fusion. So idellame revise panikonga oru thadava. Fusion product of protoplast cells without nucleus. So that we call it as hybrid. So hybrid callus இதெல்லாம் வந்து confuse ஆகக்கூடாது. Next, how are artificial seeds produced? By and the encapsulation with the medium. Encapsulation with calcium alginate, sodium alginate. So either sodium, calcium alginate, or even the agarose gel. So இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது நான் பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணால் அதே கொஸ்டின் தான், அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் அதையுமே நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, ஸோ இது வரலும் லைக் ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு, அதை திரும்ப இன்னொருக்கா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போவே இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிக்கலாம். ஸோ புக் பேக் குயிக்காக போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டிபோட்டன்சி ரெஃபர்ஸ் டு, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், இட் இஸ் பேசிக்கலி த கெப்பாசிட்டி டு ஜெனரேட் whole plant from any plant cell or explant. Then micropropagation, that is tissue culture, involves vegetative multiplication of plants by using smaller explants. So vegetative propagation is usually on the plant tissue culture என்ன சொன்னோம் அப்படின்னா ஒரு asexual reproduction of plants ன்னு கூட சொல்லலாம். So tissue culture இல்ல micropropagation இல்ல vegetative propagation எல்லாமே ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம இப்போ தான் பார்த்தோம், தட் இஸ் totipotency அப்படிங்கிறது is a property of a living cell developing into a whole new plant. So basically option A. Next, time duration for the sterilization process involve like using autoclaves. So autoclave na temperature mention பண்ணிருந்தேன். So என்ன temperature? That is 121 degrees Celsius for 15 to 20 minutes. So option B. Okay, next, which of the following statement is correct? So question first proper read பண்ணிக்கோங்க, அது incorrect statement கேக்குறாங்களா இல்ல correct statement கேக்குறாங்களான்ற. Okay, so correct statement எது? So basically agar is not extracted from marine algae. So இல்ல, agar is extracted from the marine algae இல்ல seaweed. So first option கிடையாது. Next பாருங்க, callus undergoes differentiation and produces somatic hybrid. So இது வந்துட்டு கரெக்டான statement. So இதுதான் கரெக்டான ஆப்ஷன். Okay, next பார்த்தோம் அப்படின்னா so last option பாருங்க, pH of the culture medium is 5 to 6. So இல்ல 5.6 ல இருந்து 6 வரலாம். Next, select the incorrect statement. For the incorrect statement கேட்டிருக்காங்க. So அதுல பார்த்தோம் அப்படின்னா tonic used for cardiac arrest is obtained from digitalis purpura. Correct தான். And medicine used to treat rheumatic pain is extracted from capsicum annum. Anti-malarial drug is isolated from Cinchona officinalis. Like actually it is carcinogenic. So anti-carcinogenic property is not seen in Catharanthus roseus. நம்ம இதை வந்து டீட்டெயில்டாகவே பார்த்துருக்கோம். அதுலேருந்து அந்த இண்டோல் alkaloids எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் ஹேஸ் த ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் அந்த ட்ரக்கையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம், தட் இஸ் வின்கிறிஸ்டின் ட்ரக், இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ராங்கான ஆப்ஷன். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சீன் இன் த Catharanthus roseus. Okay, virus-free plants are developed from meristem culture. So மறக்கவே கூடாது. Then prevention of large scale loss of biological integrity. So biological integrity na என்னன்னு பார்த்தோம். So through biosafety. Okay, then cryopreservation means it is a process to preserve plant cells, tissues or organs and any temperature la at minus 196 degrees Celsius using liquid nitrogen. Next, solidifying agent used in the plant tissue culture is agar. So இது வரலும் public examல கேட்ட questions எல்லாமே இந்த chapterல book backல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்னடா பார்த்துருப்போம், இதுவரையும் கேட்ட பப்ளிக் கொஷின்ஸ் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துட்டு அண்ட் ஃபியூ மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் இந்த சாப்டரில் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த 1 hour ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல் சாப்டரே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த சாப்டரை பொறுத்தவரையும் வெயிட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 marks ஒன்று வந்திருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1 markமே கேட்டிருக்காங்க. எவ்ரி இயர் வந்திருக்கு அண்ட் 2 marks or 3 marks வந்துட்டு மேபி லைக் 2 marks வந்தால் 3 marks வர, 3 marks வந்தால் 2 marks வரல. பட் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு 2 mark இல்லை 3 mark வந்திருக்கு. ஸோ அதனால இந்த சாப்டருக்கு கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து படிங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு சின்ன சாப்டர் தான். இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட லைக் 1 hour இதை படிச்சிங்கனாலே ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ கைஸ், ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.